ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் மனம், துளசி மனம், நல் துளசி. இது நல் துளசி செடிங்க வீடுகளில் இருக்கும், எங்கள் வீட்லேயும் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த தூதுவாழை, நல் துளசி, அப்புறம் முடக்கட்டான், கொய்யா, கருவேப்பிலை, முருங்கை, எல்லா கீரைகளும் இருக்குது. நாங்கள் வளர்க்குற வளர்க்கோம். அதே மாதிரி மணத்தக்காளி வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது, அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. ஒரு குட்டி மூலிகை தோட்டமே உண்டு. இந்த துளசியை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. நாசி அடைப்பு, அஜீரணம், இல்லைன்னா மூக்குல சளி ஏற்படுதல், இது எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷமானது. இது கையில் எடுக்கும்போதே அவ்வளோ மனமாக இருக்குது. இதில் பூ, இலை எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது தான். நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் நான் இன்னைக்கு தோசை பண்ண போகிறேன். துளசி தோசை. துளசி தோசை உடம்புக்கு ஆரோக்கியமான தோசை. இதில் உள்ள இலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இப்போ கிட்டத்தட்ட அந்த இலையை கட் பண்ணி விட்டுட்டேன். எல்லாம் கட் பண்ணி கீழே கிடக்குது. ஆக்சுவலாக இதை நான் ஒரு நல் துளசியை நான் நல்லா கழுவி அந்த இலையை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காம்பு எதுவும் இல்லை, இலைகள் மட்டும் இருக்குது. இந்த இலைகள் நல் துளசி மணத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போடுறது, அவ்வளோ அருமையான ஒரு ஸ்மெல் இருக்குது. நல்லா கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் தோசை மாவோட கலந்து சுற்ற வேண்டியதான், அவ்வளோதான். இது நல் துளசி. நல் துளசி வீடுகளிலே வளர்க்கலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சாச்சு. கல் கொஞ்சம் சூடு ஏறட்டும். இது ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி இப்போ நான் தோசை ஊற்றுறேன். கொஞ்சமாகவே தான் ஊற்றுறேன். நல்லா தின்னா நல்லா மொறுமொறுப்போட இருந்தால் தான் சின்ன பிள்ளைங்களும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. விரிச்சு விட்டுட்டு நல்லா தோசையை விரிச்சு விட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்க, இந்த நல் துளசியை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. அங்கங்கே அப்படி லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா துளசி மனம் நல்லா தோசை சுடும்போதே வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு டிஷ்ஷு. மறக்காமல் இதை வீட்டில் செய்யுங்க. டாக்டர்கிட்டவே 100, 200, 500ன்னு கொடுத்துக்கிட்டு இம்யூனிட்டி பவருக்கு நீங்கள் டானிக் மாத்திரை சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்பத்திரி பக்கமே போக வேண்டியதில்லை. அப்படி ஒரு அருமையான ஒரு டிஷ் இது தோசை. வேணா மேலே நெய் விடணும் அப்படின்னா நீங்கள் லேசாக நெய் போட்டுக்கலாம் தேவைக்கு. சின்ன பிள்ளைகள் நெய் வாசம், சிலருக்கு நெய் வாசம் பிடிக்காது, அப்படின்னா போட தேவையில்லை. நெய் மனம் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நெய் லேசாக ஆட் பண்ணிக்கலாம். தோசை ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க, எண்ணெய் போட்டுக்கிடுங்க. அப்போ கருகாமல் நல்லா மொறுன்னு பொன்னிறத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. போட்டுக்கிடுங்க. இப்போ தோசை வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். தோசையை பாருங்க, துளசி தோசை. ஆஹா, கிச்சனுக்குள்ளேயே நிற்க முடியல, அப்படி ஒரு மனம் வீசுதுங்க. அருமையான துளசி மனம். இதுல பொன்னிறத்துல வந்துருக்குது. இதுதான் தோசைக்குரிய அடையாளமே, அந்த பொன்னிறம் தான். ஆயில்லாம் நிறைய சேர்க்கல. இது ஆயில் சேர்க்காம இருக்கிற ஒரு தோசை தான். சீக்கிரத்துல வெந்துடும். தோசை எல்லாரும் சாதாரணமா சுடுறது தான். இப்போ இது கூட இந்த மூலிகைகள் இப்படி சேர்த்து போட்டி சுட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இப்போ தோசை வெந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தோசை நல்லா வெந்துருச்சு. எடுக்கிறேன். பாருங்க, இதுதான் துளசி தோசை. ஒரு ரொம்ப அருமையான டிஷ். நான் இது கூட வீட்டில் செஞ்ச சட்னி சாம்பார் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பார்க்கலாமா? நான்கு டேஸ்ட் பார்க்க, நீங்கள் வீட்டிலலாம் செஞ்சு டேஸ்ட் பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. துளசி வாசம், நல் துளசி வாசம். ஆஹா, தொடும்போதே துளசி சட்னி வாசம் அடித்த மாதிரி, புதினா வாசம் சேர்ந்து வந்த மாதிரி இருக்குது.
ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான டின்னர் இதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்வு தான் குறையற்ற செல்வம். ஆஸ்பத்திரிக்கோ மருத்துவரையோ மருத்துவமனை நாடி போக வேண்டியதில்லை. இப்படி மூலிகை கலந்த உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து பழகுங்க. நோயற்று சந்தோஷமா நீண்ட ஆயுளோட வாழுங்க. தேங்க்யூ.